பாக்யராஜ் மறைவுக்கு வைரமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். பாரதி ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை, அதற்குள் பாக்யராஜுக்கு தீ மூட்டுவதா என்று வேதனையுடன் வைரமுத்து பதிவிட்டுள்ளார். 17 நாட்களில் இன்னொரு இடியா என்றும் பாக்யராஜ் ஈடு இணையற்ற கலைஞன் என்றும் கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை திரைக்கதையில் இட்டு அதை தான் மட்டுமே அவிழ்த்ததாகும். கண்ணின் பாகமான இமை போல திரைக்கதையில் நகைச்சுவையை இழைத்து விடுவார் என்றும் வைரமுத்து புகழாரம் சூட்டி பாக்யராஜுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். வாழ்ந்திருக்க வேண்டிய கலைஞையா நீ பாதையில் பயணப்பட்டு விட்டாயே என்று தன்னுடைய கவிதை நடையில் இரங்கல் தெரிவித்துள்ளார். 17 நாட்களில் இன்னொரு இடியா என்றும் அவர் வேதனையுடன் பதிவிட்டுள்ளதை பார்த்து வருகிறோம். வாழ்ந்திருக்க வேண்டிய கலைஞன் ஐயா நீ பாதையில் பயணப்பட்டு விட்டாயே என்று வேதனையுடன் வைரமுத்து பதிவிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார். 17 நாட்களில் இன்னொரு இடியா என்றும் வேதனையோடு வைரமுத்து பதிவிட்டுள்ளார். வாழ்ந்திருக்க வேண்டிய கலைஞன் ஐயா நீ என்றும் பிரபல திரைப்பட இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர், இசையமைப்பாளர் என பன்முகை திறமையாளராக விளங்கியவர் பாக்யராஜ் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பாக்யராஜ் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் பேரன்பு கொண்டிருந்தவர் பாக்யராஜ் என்றும் எடப்பாடி பழனிசாமி நினைவு கூர்ந்துள்ளார். இந்திய திரையுலகின் தன்னிகரற்ற திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. பாக்யராஜ் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும் எம்ஜிஆரின் பேரன்பு கொண்டிருந்தவர் பாக்யராஜ் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாக்யராஜுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்.